வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்யும் அரசியல் கட்சிகள் மீது தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரத்தை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சென்னை அண்ணா நகரில் இன்று தொடங்கினார். அப்போது தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ், மக்கள் நலக் கூட்டணி தமிழகத்தில் ஆட்சியமைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றார். மேலும் விவசாயிகள், வியாபாரிகளின் பணத்தை பறிமுதல் செய்யும் தேர்தல் ஆணையம் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கும் அரசியல் கட்சிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். இப்பொழுது இந்த நாட்டில் இந்த பணத்தை கொடுப்பதில் திமுக இன்னும் தொடங்கவில்லை. அவங்க வச்சிருக்கிறாங்க, எப்படி பிடிபடாம கொடுக்கிறதுன்னு திட்டமிட்டு இருக்காங்க. அதிமுக கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தா அந்த வண்டியில ஏற்றிட்டு வரும்போது இப்ப 2000 ரூபாய் கொடுக்கறாங்க ஒரு ஆளுக்கு. 300 ரூபாய் எல்லாம் கிடையாது, 2000 ரூபாய். எலெக்ஷன் கமிஷன் என்ன செய்ய போகுது? ரோட்ல போற சாதாரண விவசாயி, வியாபாரி, பெட்டிக்கடை வச்சிருக்க வண்டியை திறந்து, பைக்கை திறந்து அவன் வச்சிருக்க பணத்தை கொடுக்கறீங்க. நாம் கண்காணிப்பு படை பணம் கொடுக்க விடக்கூடாது.